ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்தியா பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பில் பார்ட் 3 கொஷின்ஸ். பார்ட் 2ல் வந்து நம்ம கிரிப்ஸ் தூதுக்குழு மற்றும் ஆகஸ்ட் சலுகை அதை பற்றியான ஸ்டோரியும் அது எப்படி கிரியேட் பண்ணாங்க அதை பற்றி பார்ப்போம். ஃபைனலாக வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கேபினெட் அமைச்சரவை குழு. இன்னு போட்டிருப்பேன், இட்டு வரவங்க மன்னிச்சுக்கோங்க. ஸோ கேபினெட் அமைச்சரவை குழு ஃபைனலாக நம்ம அரசியல் அமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்துவதற்கான பர்மிஷன் வந்து நம்மளுக்கு வழங்கிய குழு வந்து கேபினெட் அமைச்சரவை குழு தான். இந்த குழு எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 1946 மார்ச் 24ல் மொத்தம் 3 மெம்பர் இருப்பாங்க. அதில் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் பெத்தி கிளாரன்ஸ். ரிமைனிங் 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஸ்டாபுல் கிரிப்ஸ் மற்றும் அலெக்சாண்டர் ஏவி. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். இதோட நோக்கம் என்ன? கேபினெட் அமைச்சரவை குழு வந்து எதற்காக இந்தியாவிற்கு வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, சுதந்திரம் வழங்க, பரிசீலனை செய்ய மற்றும் தேர்தல் நடத்தி இடைக்கால அரசை உருவாக்க. எங்க நோக்கம் வந்து ஷார்ட் பாயிண்ட்ல போட்டிருப்பேன் பாருங்க. இவன் ஆங்கிலேயர்கள் தான் நம்மளுக்கு வந்து கேபினெட் அமைச்சரவை குழு என்ற குழு வந்து உருவாக்கி நம்ம இந்தியாவுக்கு வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க சில விஷயங்களை வந்து ஆராய்வு செய்வதற்காக. ஸோ அந்த என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு சுதந்திரம் வழங்கலாமா வேண்டாமா, அப்புறம் சுதந்திரம் வழங்கிட்டு நம்மளுக்கு ஒரு தேர்தல் நடத்தி அந்த இடைக்கால அரசை உருவாக்கலாமா, அதற்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே சரியா இந்தியாவில் இருக்கா அப்படின்னு ஆராய்வதற்காக தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கேபினெட் அமைச்சரவை குழு என்ற ஒரு குழு வந்து நமக்கு பரிந்துரை செஞ்சிருப்பாங்க. ஸோ ஃபைனலா அந்த குழு தான் வந்து நமக்கு அரசியல் நிர்ணய சபை அமைக்க அனுமதி வழங்கியிருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது வந்து புக்லேயே இருக்கும். இதை தவிர்த்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பர்மிஷன் வழங்கினாலும் கூட இவங்க ஒரு கண்டிஷன் வந்து நம்மளுக்கு வச்சிருப்பாங்க. அது என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா, அரசியல் நிர்ணய சபை உருவாக்கலாம், ஆனா அதில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாமே வந்து ஒரு 3 முக்கிய பரிந்துரைகளை வந்து அவங்க வழங்கின பரிந்துரைகளை பின்பற்றி தான் அந்த உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பரிந்துரைகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர் தேர்வு அவங்க போட்ட கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, 10 லட்சம் மக்களுக்கு ஒருவர், அதாவது 10 லட்சம் மக்களுக்கு ஒருவர் தான் வந்து உறுப்பினரா தேர்ந்தெடுக்கணும். எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, மறைமுக தேர்தல் மூலம். என்ன தேர்தல்? மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாம சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களிக்க வேண்டும். இப்போ வந்து அந்த மெம்பரை தேர்ந்தெடுக்கிறதுல மக்கள் வந்து வாக்களிக்க கூடாது. சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் இருக்கலாமே, அவங்க மட்டும்தான் வாக்களித்து அந்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஸோ இது வரைக்கும் இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கேட்டதே கிடையாது. இது வந்து கிளியரா பாத்துக்கோங்க. அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களை தேர்வு வந்து கண்டிஷன். அது என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா, 10 லட்சம் மக்களுக்கு ஒருவர், மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், சட்டமன்ற பேரவை உறுப்பினர் மட்டும் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள்ல வந்து நம்ம இந்த புக்லேயே வந்து பார்த்திருப்போம். மாகாண பிரதிநிதிகள், சுதேச அரசுகள், பலுசிஸ்தான் சார்பு இதெல்லாமே நம்மளுக்கு புக்கிலே இருக்கு. ஆனா இந்த கட்சி இருக்கு இல்லையா, கட்சி, இது வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் தான். இப்போ இது வந்து புக்கிலே இருக்கு. இந்த சைடு இருக்கிறது அதை நம்ம ஜஸ்ட் ஒரு சைடு பாத்துக்கோங்க. பட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்காத ஒரு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, கட்சி சார்பில் வந்து எத்தனை மெம்பர் எல்லாமே வந்து அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில உறுப்பினர்களாக இருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். முஸ்லீம் லீக் சார்ந்தவர்கள் ஒரு 93 பேரும், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 208 பேரும், இதர கட்சியர்கள் 15 பேரும் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையில் வந்து இடம்பெற்றிருப்பாங்க. நல்லா ஞாபகிச்சுக்கோ, மொத்தம் 389 உறுப்பினர்கள். அந்த 389 உறுப்பினர்கள் இடத்தின் அடிப்படையிலும் கட்சியின் அடிப்படையிலும் பிரிக்கிறாங்க. சோ இடத்தின் அடிப்படையில் பிரிக்கும் போது 292 மாகாண பிரதிநிதிகளும், 93 சுதேச அரசுகள் சார்பிலும், பலுசிஸ்தான் சார்பில் ஒரு உறுப்பினரும், மாகாண முதன்மை ஆணையர்கள் அப்படின்னா டெல்லி, அஜ்மீர், கூர்க், இந்த 3 மாநிலத்தை சேர்ந்த 3 உறுப்பினர்கள் வந்து இடத்தின் அடிப்படையில இருந்தாங்க. இதுவே இது கட்சி அடிப்படையில பார்க்கும்போது மொத்தம் எத்தனை பேர் இருந்தாலும் பாத்தீங்கன்னா, முஸ்லீம் லீக் சார்பில் வந்து 93 பேரும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 208 பேரும், இதர கட்சியை சேர்ந்த 15 பேரும் வந்து இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் உறுப்பினர்களாக இடம்பெற்றனர். இதை தவிர்த்து இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேருன்னு கேட்பாங்க. நம்மளுக்கு தெரியும், இது புக்லேயே இருக்கு. மொத்தம் பெண் உறுப்பினர்கள் வந்து 389ல பெண் உறுப்பினர்கள் வந்து 15 பேர் சொல்லியிருப்பாங்க. நம்ம இதுல போக்கஸ்டா பார்க்க வேண்டிய பாயிண்ட் வந்து இது மட்டும் தான். முஸ்லீம் லீக் 93, காங்கிரஸ் கட்சி 208, இதர கட்சியை சார்ந்த 15.